ஆயுஷாவில் உள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். மக்கள் மன்றத்தில் இந்த கேள்வி, இதற்கான தீர்ப்போ இல்லை கருத்தோ கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தேர்வுகள், குறிப்பாக டிஆர்பி ஆல் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற நேரடி ஆட்சேர்ப்பு நடத்தும் பொழுது அந்த தேர்வுகளில் பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில். காரணம், 100% வேலை வாய்ப்பை தமிழக இளைஞர்களுக்கு உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை மாற்றுத்திறனாளிகளில் மைனாரிட்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸ் இருந்தாலோ, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது மற்றும் பிற மொழிகளில் இருக்கின்ற ஆசிரியர்கள் யாராவது இருப்பார்கள். அவர்கள் ஆசிரியர் தேர்வாயத்தின் தேர்வு எழுதும் பொழுது அவர்களுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் விலக்களிக்கப்படுகிறது. ஆனால் நார்மலாக இருக்கிற டீச்சர்ஸு, அதர் மைனாரிட்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸ் எல்லோரும் வச்சு பார்க்கும்பொழுது அவர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த சட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் இருந்தால், நீங்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டி லாங்குவேஜ் டீச்சராக இருந்தாலும், உங்களுக்கு தமிழே தெரியவில்லை என்றாலும், நீங்கள் தமிழில் அடிப்படை இலக்கணமோ, அடிப்படை சொல்லதிகாரமோ, பொருளதிகாரமோ, இல்லை பேசும் திறனோ, அல்லது தமிழ் மக்களோட உரையாடும் திறனற்றவர்களாகவோ, தமிழே தெரியாதவர்களாக இருந்தாலும் கூட, அல்ல மாற்றுத்திறனாளியாக இருந்து மைனாரிட்டி லாங்குவேஜ் டீச்சராக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு எக்ஸெப்ஷன் ஆகுது. கரெக்டாக இல்லைங்களா? இந்த வீடியோ பார்க்குறவங்க அப்படியே லெஃப்ட் சைடில் ஒரு லைக்கை போட்டுக்குங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் 100% வேலைவாய்ப்பு தமிழ் இளைஞர்களுக்காக தான் கிடைக்க வேண்டும் என்ற இந்த சட்ட விதியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, மாற்றுத்திறனாளிகளில் மைனாரிட்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸ் உள்ளே வரும் பொழுது இந்த சட்டம் எந்த வகையில் சமதர்மத்தையோ, சமநீதியோ, சமூக நீதி எப்படி அளிக்கும்? ஏன்னா இங்கே மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லும் பொழுது எல்லா வகையிலும் வந்துடுவாங்க. கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3, கேட்டகரி 4 வந்துடுவாங்க. கண் குறைபாடு உடையவர்கள், செவித்திறன் குறைபாடு உடையவர்கள், கை கால்களில் மாற்றுத்திறன் கொண்டவர்கள் எல்லாருமே. அப்படி இருக்கும் பொழுது மாற்றுத்திறனாளிகள் மைனாரிட்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸுக்கு எக்ஸெப்ஷன் கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும் பொழுது தமிழ் தெரியாதவர் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தேர்வு வழியாக அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு கற்பிக்கும் நிலை ஏற்படுமா படாதா என்பதை மக்கள் மன்றத்தில் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு சட்டம் என்ன சொல்கிறது என்பதை பார்க்கலாம்.